நண்பர்களே, உங்க ஆண்ட்ராய்ட் போன்ல நீங்க ஏர்டெல் சிம்ம பயன்படுத்துறீங்கன்னா கண்டிப்பா மாசம் மாசம் ஒரு மினிமம் அமௌண்ட்டை உங்களுடைய ஏர்டெல் அக்கௌண்ட்டுக்கு நீங்க ரீசார்ஜ், அப்படிதானே? அப்போ அந்த மினிமம் அமௌண்ட் என்னங்கிறத முடிஞ்சா கமெண்ட்ஸ்ல பின் பண்ணுங்க. நான் இந்த வீடியோல ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு தகவலை பதிவு பண்ண போறேன். ஷாக் ஆகாதீங்க. அதை பத்தின டீட்டெயிலான விஷயத்த நான் உங்களுக்கு இந்த வீடியோல தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா வழக்கமான வீடியோக்கள் லைக் கொடுத்துக்கோங்க. தொடர்ச்சியாக நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோ எந்த பகுதியும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணீங்கன்னா உங்களால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண முடியாது. இப்போ அதை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இப்போ சமீபத்தில் சைலண்டா ஏர்டெல்காரன் என்ன பண்ணிருக்கான்னா ஒரு ரீசார்ஜ் அமௌண்ட் வந்து ரிமூவ் பண்ணிருக்கான் அவருடைய தளத்துல. அதாவது வெப்சைட் மட்டும் இல்ல, நம்ம பயன்படுத்தக்கூடிய அந்த ஏர்டெல் டேங்க் ஆப்னு இருக்குல்ல, அது வழியா கூட நிறைய பேர் ரீசார்ஜ் பண்ணுவாங்க. அங்கேயும் இதை ரிமூவ் பண்ணிருக்கு. இப்போ அந்த அமௌண்ட் என்னங்கிறது நான் உங்களுக்கு பதிவு பண்றேன். அதுக்கு முன்னால நம்ம கொஞ்சம் பேக்ல போவோம். அதாவது 2025 ஆகஸ்ட் மாசம் பாத்தீங்கன்னா அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம், ஒரு மினிமமா ஒரு 249 ரூபாய்க்கு நம்ம ரீசார்ஜ் பண்ணோம். திடுதுப்புன்னு என்ன பண்ணா அதே ஆகஸ்ட் மாசத்துல அந்த 249 ரிமூவ் பண்ணிட்டு தடாலடியா 299 அப்படிங்கிற ஒரு அமௌண்ட்டை காட்ட தொடங்கினா இப்போ எல்லாருமே அதைத்தான் நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருப்போம் இப்ப வரைக்கும், அப்படி நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆனா அந்த ரீசார்ஜ் டைம் வரும்போது நீங்க இந்த ரெண்டு தளத்துல போயிட்டு இந்த அமௌண்ட்டை நீங்க தேடுறீங்கன்னு வச்சுக்கோங்க, அங்க உங்களுக்கு கிடைக்காது. அதுக்கு பதிலா உங்களுக்கு என்ன அமௌண்ட் கிடைக்கும் தெரியுமா? அதை நான் உங்களுக்கு டைரக்டா அவனுடைய தளத்துல போயிட்டு உங்களுக்கு காட்டுறேன். அது மட்டும் இல்ல, கூடுதலான ஒரு தகவல் என்னன்னா, ஒரு எக்ஸ் யூசர், அதாவது இதுக்கு முன்னாடி ட்விட்டர் யூசர் அப்படிமோம்ல, அது இப்ப எக்ஸ் இருக்குல்ல, அந்த தளத்துல ஒரு நபர் இத வந்து கண்டினியூஸா வாட்ச் பண்றான்னு நினைக்கிறேன். அவருடைய அக்கௌண்ட்ல பதிவு போட்டிருக்காரு. அந்த அமௌண்ட், நான் சொல்ல போற அமௌண்ட்டும் எக்ஸ்ட்ரா 2 அமௌண்ட்டையும் ரிமூவ் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி வரக்கூடிய நாட்கள்ல பிரைஸ் இன்க்ரீஸ் பண்ண போறாங்க அப்படின்னு அவன் சொல்லியிருக்காங்க. அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன், வாங்க தெரிஞ்சுக்கலாம். எனக்கு பிடிச்சமான ஒரு பிரவுசரை ஓபன் பண்றேன். இப்போ ஏர்டெல் பேஜுக்குள்ள நான் போயிட்டேன். இப்போ அந்த 10 டிஜிட் நம்பரை என்டர் பண்றேன். என்டர் பண்ணியாச்சு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சர்ச்ல போயிட்டு 299ன்னு டைப் பண்ணா பாருங்களேன், எது காட்டுது பாருங்க, 349ம் 399ம் காட்டுது. இது 28 நாள், இது 28 நாள், இது 2, இது 2.5. பாக்கி உள்ள விஷயங்கள் இன்னும் டீப்பா தெரிஞ்சுக்கணும்னா வியூ டீடைல்ஸ் அதுக்குள்ள போய் நீங்க தெரிஞ்சுக்கலாம். அப்போ 299 காலி. தேடாதீங்க நண்பர்களே. அடுத்ததா சஞ்சு சௌத்ரி ஒரு எக்ஸ் யூசர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 299 ரிமூவ் பண்ணிட்டாங்க, 579 619 ரிமூவ் பண்ணிட்டாங்க. இது வந்து யூபிலே உத்தரகாண்ட் அப்படின்னு சொல்றாங்க. இந்த 2 அமௌண்ட் பாக்கி உள்ள சர்க்கிள்ல இருக்கா இல்லைங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. அடுத்ததா பாருங்களேன், 10% 12% வரைக்கும் அப்கமிங் டேஸ் பிரைஸை இன்க்ரீஸ் பண்ண போறாங்க. ஒன்லி மந்த்லி, குவார்ட்லி அண்ட் இயர்லி இந்த மாதிரி ஆப்ஷனை செட் பண்ண போறதாக இவர் பதிவு போட்டிருக்காரு. இவர் இதுலயே கிடப்பாருன்னு நினைக்கிறேன். அதனால தெள்ள தெளிவா பதிவு போட்டிருக்காரு. எனிவே மக்களே, உஷாராயிக்கோங்க, டயத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. 299 இல்லை, இனிமே மினிமம் 349 தான். சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்க ரொம்ப பொறுமையா நீங்க வாட்ச் பண்ணிருப்பீங்க. கண்டிப்பா பொறுமையாக தான் வாட்ச் பண்ணியிருப்பீங்க. கொஞ்சம் டென்ஷனோட வாட்ச் பண்ணியிருப்பீங்க. ஏன்னா அமௌண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணிட்டான்ல, இது எங்கே போய் நிற்கும் சொல்ல முடியாது. இந்த கூகுள் மேலே ஒருத்தன் கேஸ் போட்டான் பார்த்தீங்களா, மோனோபாலி அப்படின்னாங்க. அதாவது நம்ம தான் எல்லாமே ஆளணும், நம்ம தான் அனுபவிக்கணும் அப்படிங்கிற ஒரு கொள்கையை கூகுள்காரா வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் பல வருஷமா கேஸை போட்டு கடைசியில் அங்கிட்டும் இங்கிட்டும் அவனுக்கு ஒரு வெற்றியை கொடுத்தாங்கல்ல, அதே மாதிரி இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா இந்த 2 பேர் தான் இவனை விட்டா ஆளே கிடையாதுன்னு ஆயிடுச்சு. சரிங்களா? எது எப்படியோ எல்லாம் நம்ம தலையெடுத்து ஸோ அமௌண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணிட்டான். நீங்களும் பார்த்துருப்பீங்க. ஸோ நீங்கள் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்காது. ஏன்னா நிறைய பேர் ஏர்டெல்லை பயன்படுத்துகிறாங்க. குறிப்பாக மாதம் போடுறவங்கலாம் இருப்பாங்க. அவங்க இந்த அமௌண்ட்டெல்லாம் தேடிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோ மூலிமா எத்தி வச்சிருங்க. ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா வழக்கம் போல் யூடியூப்காரன் கீழே நிறைய பட்டனை கொடுத்துருக்கான். குறிப்பாக உங்கள் கண்ணில் ஹைப் அப்படிங்கிற பட்டன் தென்பட்டுச்சுன்னா தட்டி விட்டுக்கோங்க. அதுக்கு கீழே உங்களுடைய கருத்தை இதை பற்றி நல்ல இதில் பதிவு பண்ணிக்கோங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலனா அல்ல.